கன்னியாதேவி, உங்களுடைய திவ்ய பொற்பாத கமலத்தை உங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவிப்பட்டால் அர்ப்பணித்து சரி பலவிதமான மலர்களை கொண்டு குப்பி சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன் ஆண்டவனே. கன்னியாதேவி, என்னுடைய பாதத்தை பணிந்ததால் நீ என்றென்றும் சீருடனும் சிறப்புடனும் பூவுடன் பொட்டுடன் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய். கண்ணே, எனக்கு நீ தேவியாகவும் உனக்கு நான் கணவனாகவும் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்திருக்க வேண்டும் தேவி. தேவி, இருந்தாலும் இந்த நேரத்துல என்ன அழைத்த விஷயம் என்ன? எதற்காக அழைத்தீர்கள் மன்னா? உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அதாவது என்றும் இல்லாமலே என் உருவிலே ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? ஆமா, அந்த மாற்றமே தெரிகிறது. என்ன தெரிகிறது? ஒரு நாடால் அரசை போல இருக்கின்றார். அதேதான் கண்ணே, என் தந்தையாராகப்பட்டவர் எனக்கென்று இந்த சுபயோக நாட்டை பட்டம் தெரித்து விட்டார். அப்படியா? ஆமா, இந்த நாட்டிற்கு நானே மன்னன், கேட்டோன் சக்கரவர்த்தி நானே. அதாவது தந்தையாருக்கு வயதாகி காரணத்தால நாட்டை தங்களுக்கு பட்டம் கட்டி விட்டாரா? அதேதான் தேவி. சந்தோஷம். நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருக்கிறாய், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கண்ணே, அப்படி இருந்தாலும் உன்னை நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? கண்ணே, அதாவது இந்த நாட்டை முதலிலே பட்டம் சூடி இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த அதாவது இந்த நாடாளக்கூடிய மன்னன் இந்த சுபயோக நாட்டிலே அனைவர்களும் நலமாக இருக்கிறாயா? அதாவது நிறை குறை தெரிந்து வர செல்கிறேன். குடிபடையில் குறைய தீர்க்கக்கூடிய மன்னனுடைய கிழமை. அதனால இப்பதான் நாட்டுக்கு நீங்க அரசனாக இருக்கிறீங்க. அதனால வீதி மார்க்கமாக சென்று யாரு எப்படி என்று குடிபடையில் குறைய தீர்க்க மக்களுடைய குறைய தீர்க்க போறீங்க. அதுக்குங்க பகரமா போயிட்டு வாங்க. அரண்மனையிலே சீக்கிரமாக சென்று வருகிறேன். அதுட்டு சென்று வாரி வீர் மன்னவா. மந்திரி யாரு? கண்ணே, எங்கே சென்று விட்டா? எவ்வளவு நேரம் புள்ள சென்றா உறங்கி விட்டேன். மந்திரிமாரே, அதுக்குள்ள சண்டை பிடிச்சு என்ன பண்ணலாம்? அதாவது என் மனைவியிடத்தில் இருந்த விடைபெற்று இப்போது நாட்டிற்கு செல்ல வேண்டும். ஆமாங்க, செய்ய வேண்டும். ரதம் தயாராக இருக்கிறதா? தயார். சொர்க்கம் தயாராக இருக்கிறது. ரதம் முத்து முத்து ரதங்கள் ஏறி மன்னே
அரசே நண்பா ஆ, முதலிலே ஆமா இந்த வீதி என்ன வீதி? அக்ராகாரம் வந்திருக்கிறோம். அக்கராகரமா ஐயர்கள் வீதி. ஆமா ஆமாங்க ஐயா. இந்த வீதியிலே ஆ. ஏதாவது நிறை குறை ஆ, ஏதாவது இருக்குதா போய் பார்த்து வைப்போம். இல்லைங்க சென்று பார்த்து வா, ஏதோ ஒரு குறைபாடு இல்லைன்னு சொல்றாங்க சுவாமி. விசாரிச்சு வா. ஏமா உங்களுக்கு ஏதாவது குறை கூட்டம் இருக்கிறதா? ஐயா அரசே, ஏழு வேலைக்கு 100 நாள் கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு 150 நாள் கொடுக்கணும் கேக்குறாங்க. அதாவது காலை எழுந்த உடனே கட்டிய கணவன் பாதத்தை தொட்டு கும்பிடுகிறார்களா பெண்கள்? சாமி, இந்த அகராறு வீதியில் காலையில் எழுந்த உடனே அவங்கவங்க கணவனுடைய பாதத்தை கும்பிட்டு விட்டுதான் சரி மறு வேலையே பார்க்கிறார்களாம். ஆகட்டும். ஆமாங்க, யாரும் வாடா போடா நக்கடா போடணும் எந்த பொம்பளையும் கேட்கல சாமி, எந்த பொம்பளையும் கேட்கல. அடுத்தது நாவிதர் வீதி. ஆமா, இந்த நாவிதர் வீதியிலே வீதியிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். ஆமாங்க. அடுத்தது கொயவர்கள் வீதி. ஆமா, அந்த கொயவர் வீதியிலும் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். நலமாக இருக்கிறார்கள். ஏய், இங்க பார்த்தாயா? என்னங்க? ஏ நண்பா, ஐயா, மாவிலை தோரணங்களும் ஆமா, அழகழகாக வாழை மரங்களும் வாழை மரங்களும் இவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆமா, இது என்னடா வீதி? தெரியலையா? நானும் உங்களோட தான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த வீதி என்ன வீதியாக இருந்தாலும் சரி, ஆமா, அந்த வீதிக்கு சென்று பார்த்து வருவோம். ஆகட்டும் ஐயா. ஆகட்டும். அப்பா, இது என்ன வீதி தெரியுமா? என்னடா ஒரு அழகிடே, கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆமா, மாவின தோரணங்களும் ஆமா, மகட தோரணங்களும் ஜக ஜோதியா இருக்குது. வாசலியே பார்த்தாயா கோலங்களை? ஆமா, எவ்வளவு அழகழகாக இருக்கிறது. இருக்கிறது. ஏய், மாதர்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக பூசூட்டி பொட்டு வைத்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க, ஆடை அலங்காரம் செய்து அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பாதி பேர் முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மழை பெய்து சொல்லி பேசிட்டு வெயிலுக்கு போற முக்காடு போட்டுக்கிறாங்க. வெயிலுக்கா? சரி சரி. இந்த வீதி என்ன வீதி? இதுதான் தாசி வீதி. தாசி வீதியா? ஆமா. இந்த வீதியை ஒரு நாளாவது உள்ளே சென்று பார்த்து வருவோம். ஆகட்டும் ஐயா.